குழந்தையின்மை பெரிய பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு. இது மருத்துவத்துல நிறைய காரணம் இருக்கலாம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, ஜோதிட சாஸ்திரம், மருத்துவ ஜோதிடத்துல என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆணுக்கு உயிரணு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, உயிரணு இல்லாம போறதுன்னு சொல்லுவாங்க. அது எசோஸ்பெர்மியா. அது ஒரு மாதிரியான நோய். ஒரு மாதிரியான குறைபாடு. நோய் கிடையாது, குறைபாடு. இன்னொரு குறைபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, மொட்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மார்ஃபாலஜி. அந்த உயிரணு நீந்தி போய் கருமுட்டையை சேர்றதுக்கான அந்த கால அவகாசத்துல அது இறந்துருது அப்படிங்கிற மாதிரி சூழல் இருக்கும். இது அந்த குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள்ள அந்த உயிரணு அந்த கருமுட்டை போய் சேரணும். சேரலைன்னா அந்த உயிரணு இறந்துரும். இது ஜாதகத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரனும் சூரியனுக்கான இடைவெளி அதிக பாகையில் இருந்தால், அந்த அதிக பாகையில இருந்ததுன்னா அவங்களுக்கு அந்த மொட்டிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்குது. அந்த உயிரணு நீந்தி போறதுக்குள்ள இந்த உயிரணு இறந்துருது. ஸோ இந்த பாதிப்புக்கு எளிய பரிகாரம் சரியாக பார்த்து சூரியனுக்கு சுக்கிரனுக்கான வழிபாடு செஞ்சு பரிகாரம் செய்யும் பொழுது இந்த தோஷத்தை நம்மளால நிவர்த்தி பெற்றுக்க முடியும். இப்போ மருத்துவம், ஜோதிடம், ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு அகத்தியம் டாக்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.